பெற்றோர்கள் சார்பிலே ஒரு சிறிய உரையாற்றுவதற்காக வேண்டி ஷேக் எம்ஆர்எம் நலிமி அவர்களை நாங்கள் மிக அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த முக்கியமான நிகழ்விலே பெற்றோர் சார்பாக ஒரு சில கருத்துக்களை சொல்லுமாறு பணிக்கப்பட்டது என்ற வகையிலே ஒரு சில கருத்துக்களை மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே இன்று அல் மினாரா ஆரம்ப பிரிவு பாடசாலையுடைய வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஒரு நாள். அதே நேரம் பெற்றோர்களாகிய எங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏனென்றால் இன்று நாங்கள் எமது பிள்ளை செல்வங்களை எமது பாடசாலைக்கு சேர்ப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். இந்த இடத்திலே ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நானும் நீங்களும் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன் நான் பிள்ளைகளை பாடசாலைக்கு சேர்க்க வேண்டும்? பிள்ளைக்கு அந்த பாடசாலைக்கு சேர்ப்பதற்கான வயசு வந்தீங்கிற, எனவே நான் இந்த பிள்ளையை சேர்க்க போற அதுக்காக நாங்க சேர்க்க வந்தீங்களா, அல்லது இந்த பிள்ளைகளை ஏதோ ஒரு நோக்கத்துல ஒரு இலக்குல ஒரு இலட்சியத்தோடு நாங்க இந்த பிள்ளையை சேர்க்க வந்திருக்கோமா என்ற கேள்வியை ஒவ்வொரு பேரண்ட்டும் தனிமையில இருந்து கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன். ஏன் நான் அப்படி சொல்றேன்டா, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நாங்க எல்லாரும் கவலைப்படுற ஒரு முக்கியமான விஷயம்தான் பிள்ளைகளை எப்படின்னு வளர்க்கிறேன்னு சொல்லி. பிள்ளைகள் சரியான கரைச்சல், பிள்ளைகள் ட்ரக்ஸ் பாவிக்கிற, பிள்ளைகள் பேரண்ட்டுக்கு கண்ட்ரோல் இல்லை. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னன்னு சொன்னால், பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைகளை வளர்க்கிற நேரத்துல ஒரு அடிப்படையான இந்த கேள்விக்கான பதில சரியாக காணாதுதான் நிறைய பிரச்சனைக்கு காரணம். இப்ப நாங்க கொஞ்சம் குர்ஆன்ல நாங்க பார்த்தோம் என்றால் எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்லயும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்தான், இன்றைய இந்த பாடசாலையில பிள்ளைகளை சேர்க்கக்கூடிய இந்த வேலையை ஒரு இபாதத்தாக, பிள்ளைகளை நாங்க படிப்பதற்காக வேண்டி அறிவை தேடுவதற்காக வேண்டி சேர்க்கக்கூடிய இந்த பணியை ஒரு வணக்கமாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்வதை எங்களுக்கு பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், ஆதம் நபி என்ற முதலாவது மனிதனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல படைத்த உடனே முதலாவது செய்த வேலை என்னன்னு சொன்னால், வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. ஆதம் நபிக்கு இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா அறிவுகளையும் இன்ஸ்டால் பண்ணினான். ஆதமுடைய பிரெயின்ல அல்லாஹு தஆலா இன்ஸ்டால் பண்ணியதாக அல் குர்ஆன்ல சொல்வதை பார்க்கணும். எனவே நாங்க இங்க பிள்ளைகளை அனுப்புற முதலாவது நோக்கம் என்னென்றால், அந்த பிள்ளைகளை சிறந்த கல்விமான்களாக அறிவு படைத்தவர்களாக மாற்றுவதுதான் மிக அடிப்படையான நோக்கமாக அமையும். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னபடி என்றால், நாங்க அறிவு தேடுவதற்காக வேண்டி அல்ல கல்வியை தேடுவதற்காக வேண்டி நாங்க உழைக்கிற நேரத்துல ஹத்தல் ஹிதானு ஃபில்மா, கடலிலே இருக்கக்கூடிய மீன்கள் கூட அந்த பெற்றோருக்காக வேண்டி பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கணும். எனவே அப்படியான ஒரு அழகான ஒரு மஜ்லிஸ்ல தான் நாங்க எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். எனவே எமது பிள்ளைகளை நாங்க இங்க சேர்க்கிறதுல முதலாவது நோக்கம் என்னென்றால், இன்று பாடசாலையோடு சம்பந்தப்படுத்தி சொல்ற நேரத்துல பிள்ளைகளை சிறந்த கல்விமான்களாக அறிவு படைத்தவர்களாக உருவாக்குவதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படையான கடமை என்பதை நாங்க குர்ஆன்ல நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இரண்டாவது முக்கியமான விஷயம்தான், உங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளைகளை இந்த உருவாக்குற வேலையை யாரும் செய்யும், யாரும் பொறுப்பு என்று நாங்க கொஞ்சம் குர்ஆனிலும் உளவியலும் நாங்க பார்த்தோம் என்றால் உங்களுக்கு தெரியும், முதலாவது இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய அல்லது பிள்ளைகளை சீரான பிள்ளைகளாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு என்றால் தந்தையை விடவும் தாய்மாருக்கு தான் பொறுப்பு கூட. ஏறத்தாழ 80% பொறுப்பு தாய்மார்களை சாரும், ஒரு 20% பொறுப்பு தான் தந்தைமார்களை சாரும். ஏன் நான் அப்படி சொல்றேன் என்றால், இன்றைக்கு இப்ப நாங்க சின்ன காலத்துல எங்களோட வீட்டுல 8 புள்ள 10 புள்ள எல்லாமே இந்த
ஆனா எங்க உண்மை மாதிரி தான் நம்மளை வளர்த்த அழகா. எங்கட வாப்பா வந்து ஒரு சப்போர்ட் தான் குடும்பத்துக்கு பண்ணுவாரு. அவரு வெளிவேல தான் கூட, அதுக்காக நீ வாப்பாவை நான் நியாயப்படுத்தல வீட்டுகளும் பார்ப்பானோம்னு சொல்லி. ஆனா ஒரு தாய்க்கு தான் ஒரு பிள்ளையை வளர்த்திருக்கிற பிரெயினையும் வளர்த்திருக்கக்கூடிய மைண்டையும் கொடுத்து படைக்கப்பட்டிருக்கிறது. அது நீங்க சைக்காலஜிக்கலி பார்த்தா தெரியும். ஆனா இன்றைக்கு உள்ள முக்கியமான பிரச்சனை தான், இன்றைக்கு தாய்மாருக்கு சரியா கோபம் வர, சரியா டென்ஷன் ஆகுற, பிள்ளைகளோட சரியா சண்டை பிடிக்கிற. உங்களுக்கு தெரியும் இந்த பிரெயின்ல ஒரு ஃப்ரீக்வன்சி ஒன்றிக்கிறது. இப்ப நீங்க ரேடியோவை போனா ரேடியோல சன் எஃப்எம் அல்லது சூரியன் எஃப்எம் அதை நீங்க பிடிக்கணும், சரியா மீட்டர் பிடிக்கணும். மீட்டர் அப்படியே சுத்தி கொண்டு போற நேரத்துல சரியா ஆகப்படும். அப்பதான் நான் சன் எஃப்எம் அல்லது சூரியன் எஃப்எம் அல்லது சிறகுகள் எஃப்எம்னு சொல்லலாம். அப்ப இதை நாங்க சரியா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்தா தான் அந்த சரியா ஸ்டேஷன் ஆகப்படும். அதே போலதான் ஒரு பிள்ளையுடைய பிரெயின் அல்ல பிள்ளை வளர்றதுக்கு ஒரு பிரெயின் ஒரு ஃப்ரீக்வன்சி ஒன்றிக்கு. ஃப்ரீக்வன்சி கூடினா பிள்ளையோட பிரெயின்ல ஒரு விஷயம் போகாது. எங்களோட வீடுகளை நீங்க பாத்தீங்கன்னா சரியான சத்தம், சரியான பேரரசு கத்துற, பிள்ளைகளும் கத்துற, ஒரே சண்டை, இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில ஒரு புள்ள படிச்சாது. ஒரு பிள்ளைக்கு மெமரி பவர் இல்லை. இதை நாங்க ஸ்கூல் ப்ரோக்ராம்ல போனா பிள்ளைகள் கேட்கிற முதலாவது கேள்வி, சார் எப்படி மெமரி பவரை கூட்டுற, எப்படி ஞாபக சக்தி அதிகரிக்கிறேன். அதுக்கு எந்த எத்தனையோ சைக்காலஜி டெக்னிக் இருந்தாலும் பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போனா அங்க எல்லாம் அமைதியா தான் நிற்கும். அங்க ஃப்ரீக்வன்சி வெரி லோ. எக்ஸாம் ஹாலுக்கு போனா எல்லாம் அமைதியா இருந்ததையே வச்சுக்கிறேன்டா, அந்த பிரெயின் வந்து அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போனா தான் புள்ள படிச்சது ஞாபகம் வரும். ஆனா புள்ள வீட்டுல படிக்கிற நேரம் சத்தத்தோட படிச்சா அந்த ஃப்ரீக்வன்சி படி பிரெயினுக்குள்ள போகாது. பிரெயினுக்குள்ள போகாட்டி எக்ஸாம் ஹால ரீகால் பண்ணலாம். பேசிக் ஒன்று சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பிள்ளைய நாங்க வளர்க்கிற நேரத்துல பெரிய ஒரு பொறுப்பிக்கிற தாய்மார். உங்களுக்கு தெரியும், நீங்க இஸ்லாமிய வரலாற்றை படிச்சு பார்த்தாலும் உலக வரலாற்றை படிச்சு பார்த்தாலும் நீங்க எங்கேயாவது கண்டிக்கிற ஒரு பிள்ளை வந்து வாப்ப வளர்த்தன்னு சொல்லி, வாப்பதான் பெரிய ஒரு பங்களிப்பு கொடுத்து வளர்த்தன்னு சொல்லி இல்லை. தாய் தான் எல்லா பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு பின்னாலே நீந்திக்கிற. நீங்க ஈசா நபி எடுங்க, யாரும் வளர்த்த? தாய் தான் வளர்த்த. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வருஷமா காட்டும் தாய் தான் வளர்த்த. அதே போல நீங்க இந்த வேற வேற முக்கியமான நபிமார் எடுத்து பாருங்க, மூசா நபி எடுத்து பாருங்க, தாய்மாரு தான் வளர்த்த. ஆனா இன்றைக்கு தாய்மாரோட பொறுப்பு கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போறதை எங்களுக்கு பார்க்கிறேன். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நிறைய சமூகத்தில் நிறைய பிரச்சனை. அப்ப தாய்மாருக்கு ஏன் அந்த பொறுப்பு குறைறன்னு சொன்னா பிரதானமான காரணம் இன்றைக்கு போன். அதை நாங்க ஏற்றுக்கொண்டுதான் நான் போனோம். இன்றைக்கு உம்மமாருக்கு போன் எடுத்தா சரியான சந்தோஷம், பிரெயின்ல ஹாப்பி ஹோமோன் சுரக்கிற. ஆனா புள்ள வந்து அதை தாங்கோ இதை தாங்கோ கொஞ்சம் படிப்பீங்கன்னு சொன்னா அந்த கோவம் பாரு உம்மவாரு இது போனில் தூக்கி அடிச்சிய. வாட்ஸ்அப்பை பார்க்கல, வாட்ஸ்அப்ல நிறைய சாப்பாடுகள் வார, நிறைய ஓர்டர் பண்ணணும், நிறைய உடுப்புகள் வார, இதெல்லாம் பாக்குறதுக்கு டைம் இல்லை. புள்ள நிறைய கரைச்சலா மாறி. எனவே சமூக பிரச்சனை, எனவே புள்ள வளர்ப்பு பிரச்சனை தான். அப்ப இது ஒரு பக்கம். 80% பேரண்ட்ஸ்ல உம்மா எப்ப பொறுப்பெடுக்கிறோம், அதை நாங்க கஷ்டப்பா இருந்தாலும் ஒவ்வொரு தாய்மாரும் எப்ப ஏற்றுக்கொள்றோம், அப்பதான் இந்த புள்ளைகளை இங்க புள்ளைகள் நாங்க சாதாரணமா நினைக்கப்படாது. எதிர்காலத்துல உருவாகக்கூடிய சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் இங்க அமர்ந்திருக்கிற, பெரிய அறிஞர்கள் இங்க அமர்ந்திருக்கிற. ஆனா அதை உருவாக்குற பொறுப்பு யார் இருக்கிற? முதலாவது ஒரு தாய் தான். இன்னொரு இடத்துல உலகத்திலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு விளையாட்டு வீரர், அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ போற யூடியூப்ல, அவர் என்ன செய்யணும், ரிசர்ச் பண்ணுவார். அவர் என்ன சிறைச்சாலைகளுக்கு போய் ரிசர்ச் ஒன்று பண்ணாரு. அந்த சிறைச்சாலையில ஏன் நிறைய ட்ரக்ஸ் பாவிக்கிறார்கள், நிறைய கிரைம்ஸ் குற்றம் செய்யக்கூடிய ஆக்கள் கூடிக்கிறேன்னு சொல்லி ரிசர்ச் ஒன்று பண்ணாரு. அந்த ரிசர்ச்சில முடிவு என்னென்றால், ஏன் நிறைய சிறைச்சாலைகள்ல ட்ரக்ஸ் பாவிக்கிறார்கள், கிரைம் செய்யக்கூடிய ஆக்கள் இருக்கிற முதலாவது எல்லா அந்த ட்ரக்ஸ் பாவிக்கக்கூடிய ஆக்கள் சொன்ன கருத்து தான், எங்கட வாப்பா சின்ன வயசுல எனக்கு சரியா கைட் பண்ணல, எனவே நான் சிறைச்சாலைக்கு வந்தேன்னு சொல்லி அந்த எல்லா சிறைச்சாலைகள் இருந்த அந்த ட்ரக்ஸ் பாவிக்கூடிய எல்லாரும் சொன்ன கருத்து. அதுல கருத்து என்னென்றால், ஒரு பிள்ளையுடைய வளர்ச்சியில 2வது பகுதிதான் வாப்பா. இப்ப வாப்பமாறு அவருடைய நான் சொன்ன அந்த 40% அல்ல 20% சரியா செய்யணும்னு யோசிக்கணும். நீங்க அந்த பிள்ளைகளை சரியான இடத்துல கண்டிக்கணும், சரியான இடத்துல பிள்ளைகளை தேடி பார்க்கணும். பிள்ளைகளுடைய குறிப்பா டீனேஜ்ல பிள்ளையோட மிக நெருக்கமா இருந்து அவங்கள வழிகாட்டலன்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் தான் வாப்பாட வழிகாட்டல் கிடைக்காத பிள்ளைகள் தான் சிறைச்சாலைக்கு போன ஹிஸ்டரி இன்றைக்கு நாங்கள் உலகத்துல காண்போம். எனவே 2வது தாய்க்கு அடுத்ததாக ஒரு தந்தை பெரிய ஒரு பங்களிப்பு செய்யணும் அந்த பிள்ளையை உருவாக்குறதுல. எனவே இன்றைக்கு நாங்க பிள்ளைகளை சேர்க்கிற இந்த நாள்ல
ஏன் நான் பிள்ளையை சேர்க்கிறேன்னு சொன்னால் மினாரா பாடசாலை ஒப்படைச்சிட்டு நான் ஏண்ட பொறுப்பில் இருந்து ஓரமாகிறதல்ல. இன்றைக்கு இந்தியில் இருந்தால் உங்களுக்கு ஒரு பிள்ளை, ஒவ்வொரு பிள்ளையை நீங்க ஒரு இலக்கோடு உருவாக்கணும். நான் முந்தி பலங்கட்ட ஆபீஸ்ல இருக்கிற நேரத்துல ஒரு லேடி ஒன்று வந்த, அவங்க அவனோட பேரண்ட்ஸோட வந்த நேரத்துல ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளைய பிரச்சனையை சொல்லி கொண்டு போற நேரத்துல அந்த 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 உம்மா சொல்ற கதையை கேட்ட நேரத்துல சரியான ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு அந்த உம்மா செய்யற வேலையெல்லாம் அப்படியே சொல்லி கொண்டு போற. எந்த அளவுக்கு என்றால் லைப்ரரியில போய் என்ன புக்ஸை புள்ள வாங்கணும், அந்த புக்ஸை போய் வாங்குறதுக்கு உண்மை போறேன், அந்த புக்ஸை வீட்டுக்கு கொண்டு பிள்ளைக்கு வாசிக்க வைக்கிற, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ற, மறுபடி வேற புக்ஸ்களை கொண்டு கொடுக்குற. இப்படி அந்த கதையை நான் என்ன சொல்ல வரேன்டா, நீங்க உலகத்துல பாருங்க, எந்த ஒரு மனிதனுடைய நல்ல ஒரு பெரிய ஒரு மனிதனா உருவாகிறதுல பின்னால் ஒரு கதை ஒன்றிக்கிற, ஸ்டோரி ஒன்றிக்கிற. அப்ப ஒவ்வொரு தாய்மாரும் சொல்லணும், என் ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்துட்டு என் மூத்த பிள்ளையை நான் வளர்க்கறதுக்கு பின்னால பெரிய கதை ஒன்றிக்க, எனக்கு பெரிய ஹிஸ்டரி ஒன்றிக்கிற. ரெண்டாவது பிள்ளையை பார்த்து சொல்லணும், இந்த பிள்ளையை வளர்க்கறதுல இன்னொரு கதை ஒன்றிக்கிற. அப்படி ஒரு ஹிஸ்டரி ஒன்று ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பிள்ளைக்கு சொல்லலுமா இருந்தா அதுதான் பிள்ளை. இவன் அபு ஹனீஃபா ரஹிமவுல்லா அவனோட உம்மாவை பத்தி சொல்ற நேரத்துல அவனோட வாப்ப இல்ல, உம்மா என்ன செஞ்சா சுபகுக்கு பள்ளிக்கு உம்மா கூட்டி போறான். பள்ளி கூட்டி கொண்டு போய் சுபகுக்கு அவருக்கு சுபக தொழுதுட்டு குர்ஆன் ஓதுவாராம் பள்ளியில. அப்ப குர்ஆன் ஓதிட்டு வரும் வரையில உம்மா பள்ளிக்கு வெளியே தனியே இருந்து அந்த பிள்ளையை கூட்டிட்டு 9-10 மணிக்கு வீட்டு வரும் வரையில டெய்லி அந்த உம்மோட ரூட்டின் அதுதான். அப்ப அந்த உம்மக்கு சொல்லலுமே இந்த அபு ஹனீஃபா என்ற இமாம் உருவாறதுக்கு பின்னால பெரிய ஒரு கதை ஒன்றிக்கிற, அந்த கதையுடைய கதாநாயகன் நான் தான் சொல்லி உம்மக்கு சொல்லலுமாய்க்கும். எனவேதான் மறுமை நாள்ல சில தாய்மார்கள் ரசூலுல்லாவை முந்தி கொண்டு சொர்க்கத்துக்கு போ பார்க்கலாம். சொர்க்கத்துக்கு ரசூல்லா தான் முந்திக்கு போற, சில தாய்மார்கள் முந்தி கொண்டு போ பார்க்கிறான். அப்ப ரசூலுல்லாவை கேட்கிறான் மலக்குமார்கள்ட்ட, யார் இந்த பெண்கள் என்னைய முந்தி கொண்டு சொர்க்கத்துக்கு போ பார்க்கிறேன்னு சொல்லி. அப்ப மலக்குமார் சொல்லுவாங்களாம், யார் ரசூலல்லா, இந்த தாய்மார்கள் உலகத்துல வாழ்ற நேரத்துல அவருடைய கணவன்மார்கள் சின்ன வயசுலே மௌத்தாகி போனாங்க. ஆனா இந்த தாய்மார்கள் இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணிச்சு வாழ்ந்தாங்க. அதுக்கு கொடுத்த கிஃப்ட் தான் உங்களோட சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மறுமையில கொடுக்கிறதா சொல்லிடுறார். எனவே இப்படியான ஒரு கதை உண்டு, இப்படியான ஒரு கோல் உண்டு, இப்படியான ஒரு இலக்கொண்டு ஒவ்வொரு தாய்மாருக்கும் இருக்க வேண்டும். கடைசியாக இந்த பிள்ளைகளை ஒப்படைத்து செல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த பிள்ளைகளை பொறுப்பெடுத்து அந்த பிள்ளைகளை அழகாக பாடசாலை நேரத்துல அவர்களுக்கு கைட் பண்ண வேண்டிய, வளர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நான் ஆசிரியர்களுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு தகைமை இல்லை என்றாலும் சில அனுபவங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஆசிரியர்கள் சொல்ற இடத்துல அவங்க பேப்பரோடும் டாக்குமெண்டோடும் ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்கள் அல்ல, பிள்ளைகள் என்ற உயிருள்ள இதயங்களோடு உயிருள்ள மூளைகளோடு ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்கள் தான் ஆசிரியர் என்பவர்கள். எனவே இன்றைக்கு நான் ஒன்று விளங்கணும், ஒரு காலத்துல நாங்க படிக்கிற காலத்துல பெரிய பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பெரிய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை. ஆனா இன்றைக்குள்ள பிள்ளைகள் நாங்க எப்படி தெரியுமா அந்த பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைகள் புத்தகங்களை மட்டுமல்ல சுமந்து வர பைகள்ல உள்ளங்கள்ல நிறைய வழிகளையும் சுமந்து வருகிறார்கள். இன்றைக்கு நாங்க பிள்ளைகளை ஏன் படிக்கல, பிள்ளை ஏன் ஹோம் ஒர்க் செய்யறல, பிள்ளை ஏன் கிளாஸ்ல வீக் ஆகிக்கிறேன்டா, அதுக்கு பிரதானமான காரணம் நீங்க பாருங்க, பெரும்பாலும் அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை, அந்த பிள்ளைகளை சைக்காலஜிக்கல் பிரச்சனைக்கிற. எனவே ஆசிரியர்கள் அந்த பக்கத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் பிள்ளைகளை ஒரு சீரான பிள்ளைகளாக உருவாக்கலாம். எனவே இன்றைய நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தை நாங்கள் மேலோட்டமாக ஒரு மனிதனை பார்க்கிறத விட அவனுக்கு உள்ளால இன்றைக்கு எத்தனையோ எரிமலைகள் இன்றைக்கு உள்ளத்துல குமரி கொண்டிருக்கிற அந்த எரிமலைகளுக்கு நாங்கள் வைத்தியம் செய்கிற அளவுக்கு எங்களோட டீச்சிங் அமைஞ்சாதான் இந்த பிள்ளைகளை எதிர்காலத்துல சிறந்த தலைவர்களாக உருவாக்க முடியும். அந்த வகையிலே இன்றைய முக்கியமான நாளிலே இன்று பிள்ளைகள் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மினாராவுடைய பாடசாலையுடைய இந்த முதல் நாளிலே இந்த பிள்ளைகளது எதிர்கால வாழ்க்கையிலே வல்ல நாயன் அருள் பாலிக்க வேண்டும். இந்த பிள்ளைகளை எதிர்காலத்திலே சிறந்த தலைவர்களாக மாற்ற வேண்டும். இந்த நாட்டுக்கு சிறந்த பிரஜைகளாக உருவாக்க வேண்டும். அதற்கான பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.